ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஷாதன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக வேலூர் போயிருந்தோம். வேலூரில் வந்து பார்க்கின் ரேடிசன் ஹோட்டலில் தானே ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டலை பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து கோல்டன் டெம்பிள் போகிறோம். அதுக்கப்புறம் கோட்டை கோவில், அப்புறம் வந்து கோட்டையை சுற்றி பார்க்குறது, எனக்கு வேலூருக்கு டெம்பிளுக்குலாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இந்த ஹோட்டல் புக் பண்ணது. இந்த ஹோட்டல்லேருந்து புக் பண்ணினா பக்கத்துலேயே இருக்குது எல்லாமே. ஸோ வேலூரில் மெயினாகவே இருக்குது இந்த ஹோட்டல். இதுதான் என்ட்ரன்ஸு. எனக்கு வந்து சில ஹோட்டல்ஸ்லாம் போனோடனே என்ட்ரன்ஸை பார்த்தோன்னே நான் ஹோட்டல் இப்படி தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம் சில பேர். ஸோ எனக்கு பார்த்தோன்னே ஹோட்டல் சூப்பராக இருக்குது அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியாச்சு. வெளியில் வந்து இந்த மாதிரி வாட்டர் பபிள்ஸ் மாதிரி வந்து இருந்துச்சு. வந்தோடனே என் குழந்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பார்க்கவே அந்த பூ டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து ரிசப்ஷனில் வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ட்ரிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மிலன் ஜூஸு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட் ஜூஸ் வந்து எல்லா ஹோட்டல்லையும் நல்லா இருக்குன்னு நான் இது வரைக்கும் போனதே குடிச்சதில்ல. இந்த ஹோட்டலில் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் முடிச்சுட்டு எனக்கு ரூம் புக் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம லிஃப்ட்டில் போய்க்கிருக்க வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்காகவே நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு போயே ஆகணும் அப்படி சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வேலூர் சிட்டி அப்படியே சூப்பராக தெரிஞ்சிச்சு. ஃபைனலி நம்மளுக்கு கொடுத்த ரூமுக்கு இப்போ வந்தாச்சு. நம்மளுக்கு கொடுத்த ரூம் வந்து 7011. ஸோ நம்ம ரூமுக்கு போயிட்டு நான் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். ரூமோட ரெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 8000, பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. இது வந்து மற்றபடி லன்ச்சு டின்னர்லாம் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கேற்றாப்புல பில்லு. இப்போ வந்து இதுதான் உள்ளே போனோடனே கபோர்டெலாம் இருக்குது. மேலே கபோர்டு, அதுக்கப்புறம் கீழேயும் 2-3 கபோர்ட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. இந்த ரூமில் எனக்கு பிடிச்சதே ரொம்ப பிடிச்சது வந்து லைட்டிங் தான். லைட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாக்கர். இங்கே வந்து நம்மளோட பெட்டி, பேக்கு எல்லாமே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 பில்லோலாம் கொடுத்துருந்தாங்க. சில ஹோட்டல்லாம் பத்தாது, பில்லோ வந்து 2 மட்டும் தான் இருக்கும். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா 2 பில்லோலாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பால் பவுட்ரு, இது வந்து நட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் செக் அவுட் பண்ணும்போது நம்ம அதுக்கு பே பண்ணிக்கலாம். அதோட அமௌண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன யூஸ் பண்ணால் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதிலே. அந்த ஒரு டப்பா வந்து 300 ரூபீஸு. பிஸ்தா எல்லாமே இருந்துச்சு. அப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஆல்ரெடி 2 பெப்சியும் ஃபேண்டா அப்புறம் ஒரு சாக்லேட் இருந்துச்சு. அதுவும் நம்ம யூஸ் பண்ணால் அது வந்து பே பண்ணணும். இதுதான் பெட்டு. அப்புறம் அந்த கோட்டையோட ஃப்ரேம் ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கோவில் ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து டிவி. நெட் கனெக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரு டேபிள், சேரு, அதுக்கப்புறம் ஒரு சோபா, அப்புறம் ஃபோன், அப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் வந்து நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணால் வந்து காசு கிடையாது. வந்து அந்த ஒரு வாட்டர் பாட்டில் ஃப்ரீ. அப்புறம் வந்து கிட்ஸுக்காக ஒரு பென்சிலு, புக்லெட்டு எல்லாமே இருந்துச்சு. என்னோடய பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த வியூ காட்டுறதுக்காக தான் நான் முக்கால்வாசி இந்த வீடியோவை போட்டேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வேலூர் சிட்டி அப்படி அழகாக தெரியுது. நாங்கள் ஹோட்டலில் இருந்த வரைக்கும் இந்த வியூ மட்டும் தான் பார்த்துட்டே இருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் வேலூர் போகணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ஹோட்டலுக்கு போகலாம். சாப்பாட்டிலேருந்து வியூவிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள் ஜிஆர்டி தெரியுது. அதுக்கப்புறம் கார் வாஷிங் எல்லாமே இருந்துச்சு அங்கே வியூ. இது வந்து பாத்ரூமும் ரொம்ப ஸ்பேசியஸாக இருந்துச்சு. அப்புறம் ஷவர் கேப்பு, ப்ரெஷ்ஷு, பேஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. சில ஹோட்டலில் இப்போல்லாம் வைக்கிறது இல்லை. எதுக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் அங்கே எல்லாமே இருந்துச்சு. பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃபோன் இருந்துச்சு. ஹேர் ட்ரை மட்டும் இல்லைங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூமில் வந்து பாடி வாஷு எல்லாமே இருந்துச்சு. ஹீட்டர் எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த பாத்ரூம் வியூ பாருங்கள். என் குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த வியூக்காகவே. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள்.
இது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி சேனலுக்கு ஐடி வந்து இந்த ஹோட்டல்லாம் கொடுத்தாங்க. மற்ற ஹோட்டல்லாம் போனால் கால் பண்ணி கேட்டுக்கணும், நம்ம தமிழ் சேனல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும். ஸோ வந்து அந்த சேனலோட கைட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பாத்ரூமில். ஸோ லாஸ்ட்டாக அந்த லைட்டிங் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து மத்தியானம் போயிருந்தோம். இங்கே செக்இன் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2:00. நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமே கிளம்புனால 12:00 அங்கே போயிட்டோம். அப்புறம் ரூம் இல்லை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறம் வந்து ரூம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளை அவ்வளோ அரைச்சிட்டாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்சுக்கு வந்தோம். இந்த லஞ்ச் வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கேற்றாப்புல பே பண்ணணும். ஸோ லஞ்ச் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. என் பசங்கள்லாம் வெளில போனால் என் பையனுக்கு வந்து ஹோட்டல் சாப்பாடு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த போயிட்டு சூப்பராக சாப்பிட்டான். சூப்பு, அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க ப்ரெசன்டேஷன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். வெஜிடபிள்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்காங்க. பிடிக்காதவங்க கூட அதை எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் வேறு லெவலில் இருந்துச்சு. லன்ச்சு சாப்பாடை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டல் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். வேலூரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாப்பாடு தான். யாராவது வேலூர் மக்கள் இதை பார்த்துக்கிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப வேலூரில் சாப்பாடு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி போட்டிருந்தாங்க. எல்லா வெஜிடபிள்லேயும் பஜ்ஜி போட்டிருந்தாங்க. என்னென்ன கேரட்டு, பீன்ஸு அது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வெஜிடபிள்லேயும் ஒவ்வொரு பஜ்ஜி இருந்துச்சு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து என் பொண்ணு வந்து தக்காளி சூப் எடுத்திருந்தா. அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ்ட்டு, கர்ட் ரைஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன், பெப்பர் சிக்கன், முட்டை, பன்னீர் ரோஸ்ட்டு, கீரை வந்து நார்மலாக அந்த தேங்காய் திருவி போட்டிருந்தாங்க. அதுவே சூப்பராக இருந்துச்சு. ஸ்வீட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கலாம் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. உரப்பும் சரி, உப்பு அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் லன்ச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்வீட்டில் வந்து இந்த ஸ்வீட் இருக்குது பாருங்கள் க்ரீன் கலரில், இது வந்து பாலக் பர்பி. அந்த பாலக் அந்த கீரை சேர்த்த அந்த இதுவே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பொண்ணு கீரைனாவே சாப்பிட மாட்டா. ஆனால் அந்த அந்த பாலக் பர்பி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. நல்லா இருந்துச்சு. அந்த கீரை வந்து இனிப்பாக கொடுத்தா கூட அவள் சாப்பிட மாட்டா. ஆனால் அதை வந்து 3 நாள் சாப்பிட்டா. ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரெசன்டேஷன் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நல்லா விரும்பி சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மோர், ஜூஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆரஞ்சு ஜூஸு, கேரட் ஜூஸு, அதுக்கப்புறம் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் அப்பில் வந்து நாங்கள் கோல்டன் டெம்பிள் தான் போயிருந்தோம். கோல்டன் டெம்பிள் போயிட்டு வந்து டின்னர் வந்திருந்தோம். டின்னர் வரதுக்கு முன்னாடி டின்னர் வந்து மாடியில் வச்சுருந்தாங்க, மொட்டை மாடியில். சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ. வேலூர் வியூக்கு அதுக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரி மேலே போய் சாப்பிட்டுக்கலாம். என்னென்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டின்னர் வந்து அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஜிம்மு இருந்துச்சு. சரி அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட்லாம் செக் பண்ணாமல் வந்தோம். வெயிட் எல்லாருக்கும் செக் பண்ணிவிட்டு டின்னர் பக்கத்துலேயே இருந்துச்சு. இதுதான் வியூ. சூப்பராக இருந்துச்சு அந்த லைட்டிங்க்கு அதுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோபா செட் மாதிரி போட்டிருந்தாங்க, பில்லோலாம் வச்சு. அதெல்லாம் சூப்பராக. இதுதான் நம்மளோட டேபிள். இப்போ வந்து மெனு கார்டு கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா அதுக்கு ஏற்றாப்புல ப்ரைஸ் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து சூப்பு, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் நைட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறாங்க. கொஞ்சம் அப்போ மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். தேவையான அளவுக்கு செய்கிறனால கொஞ்சம் அப்பப்போ சப்பாத்தி எல்லாமே ரெடி பண்ணி தரனால கொஞ்சமாக நைட்டு மட்டும் டைம் ஆச்சு. நைட் வியூ இது. அப்புறம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இந்த பூரியில் வந்து மேலே அந்த சோளம் போட்டு சார்ஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வெஜிடபிள் சூப்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து 2 சப்பாத்தி, நூடுல்ஸு, இது வந்து சிக்கன் கிரேவி. சப்பாத்திக்கு வந்து சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நூடுல்ஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறமா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு டின்னர் முடிஞ்சிச்சு. டின்னர் வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்டோமோ அதுக்கேற்றாப்புல பில்லு போட்டாங்க. லாஸ்ட்டாக லெமன் சால்ட் அண்ட் ஸ்வீட் போட்டு முடித்தாச்சு. இது வந்து மறுநாள் காலைல வந்து காஃபி, டீ குடிச்சிட்டு பிஸ்கட் கொடுத்துருந்தாங்க, பட்டர் பிஸ்கட் குழந்தைங்களுக்காக. அந்த பவுல் சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ காஃபி சாப்பிட்டு திரும்ப வந்து இன்னொரு கோயிலுக்கு போக வேண்டியிருந்துச்சு. நாங்கள் காலைல கோயிலுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8:00 தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் அதோடு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹோட்டலை விட்டு வர மனசே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாட்டர்மெலன், காலையுமே ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே செமையாக இருந்துச்சு. எக்கு, அதுக்கப்புறம் ஹனி, ப்ரெட் ரோஸ்ட்டு,
சாக்கோ அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து வடை, பொங்கல், அப்புறம் வந்து எக்கு, அப்புறம் வந்து ராகி சேமியா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை அது எல்லாமே செமையாக சாப்பிட்டோம். என் பொண்ணு வந்து சாக்கோ சாப்பிட்டா. நான் வந்து நெய் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சட்னி, சாம்பார் எல்லாமே செமையாக இருந்துச்சு. சாப்பாடு வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நாங்களும் சாக்கோ சாப்பிட்டுட்டு நிறையா ஸ்வீட்லாம் இருந்துச்சு காலையிலேயே. நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரெட் ரோஸ்ட் என் பொண்ணு கேட்டா. அதில் பிரெட் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஹனி போட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவளும் ஹனி போட்டு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டா. நாங்கள் வேலூர் வந்து மிஸ் பண்ண ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பூர் பிரியாணி சாப்பிடணும் சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் நம்ம மிஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து இந்த ஹனிலாம் போட்டு சாப்பிட்டோம். செமையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஜிஞ்சர் டீ வந்து லாஸ்ட்டாக எல்லா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு ஜிஞ்சர் டீ குடித்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ எனக்கு போன ட்ரிப்லேயே இந்த வேலூர் ட்ரிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வேலூர் சாப்பாடாக இருக்கட்டும், இந்த ஹோட்டலாக இருக்கட்டும் எல்லாமே செமையாக இருந்துச்சு. கோயில் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி வந்தோம். அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 8000 ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. லஞ்ச் வந்து டின்னர் வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கு ஏற்றாப்புல. என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.